திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் என்பது முருகனின் 6 படை வீடுகளில் முதல் படை வீடாக திகழ்கின்றது. தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் பராமரிப்பில் இக்கோயில் இயங்குகிறது. இந்த கோயில் மதுரைக்கு தென்மேற்கில் சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. மேலும் பரம்பொருளான சிவபெருமான் குன்றம் எனும் மலை வடிவாக காட்சியளிக்கும் இடம் திருப்பரங்குன்றம். பரம் என்றால் பரம்பொருளான சிவபெருமான், குன்றம் என்றால் சிறுமலையை குறிக்கும். திரு என்பது அதன் சிறப்பை உணர்த்தும் அடைமொழியாகச் சேர்த்து திருப்பரங்குன்றம் என ஆயிற்று. இக்குன்றமானது சிவலிங்க வடிவிலேயே காணப்படுவதால் சிவபெருமானே குன்றின் உருவில் காட்சியளிப்பதாக எல்லோராலும் வணங்கப்பட்டு வருகிறது. இம்மலையின் உயரம் சுமார் 190 மீட்டர் ஆகும். இம்மலையை நித்தம் வலம் வந்து வழிபட்டால் தொழுவாரின் வினைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் என்று திருஞான சம்பந்தர் தான் இயற்றிய தேவாரத்தில் பாடியுள்ளார். அகநானூற்றில் இந்த மலை முருகன் குன்றம் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் திருமுருகாற்றுப்படை, கலித்தொகை, மதுரை காஞ்சி, பரிபாடல் போன்ற சங்க இலக்கியங்களில் இம்மலை பற்றிய செய்திகள் காணப்படுகின்றன. இத்திருத்தலத்திற்கு இலக்கியங்களில் தன்பரங்குன்று, தென்பரங்குன்று, பரங்குன்று, பரங்கிரி, திருப்பரங்கிரி பரமசினம், சத்தியகிரி, கந்தமாதனம், கந்தர்மலை என பல்வேறு பெயர்கள் வழங்கப்படுகின்றன. சங்ககால புலவரான நக்கீரர் இத்தலத்தில் முருகப்பெருமானை வழிபட்டு தனது குறைகளை நீக்கிக் கொண்ட திருத்தலம் என கூறுவர். இக்கோவிலில் முருகன் மணக்கோலத்தில் காட்சி தருகிறார். இந்திரன் தன் மகளாகிய தெய்வானையை திருமணம் செய்து கொடுக்க விரும்பினான். இதன்படி முருகன் தெய்வயானை திருமணம் இந்த திருப்பரங்குன்றத்தில் நடந்தது எனவும் கூறுவர். திருமண விழாவில் பிரம்மா விவாக காரியங்கள் நிகழ்த்த சூரிய சந்திரர்கள் ரத்ன தீபங்கள் தாங்கி நிற்க, பார்வதி பரமேஸ்வரர் பரமானந்தம் எய்தி நிற்க, இந்திரன் தெய்வானையை தாரை வார்த்து கொடுக்க முருகப்பெருமான் தெய்வானையை திருமணம் செய்து கொண்டதாக திருப்பரங்குன்ற புராணம் கூறுகிறது.